வீட்டில் வந்து படிக்க வைக்காம போதும் படித்தது +2 முடிச்ச உடனே வீட்டில் கல்யாணத்தை மாப்பிள்ளை பார்த்து ஏதாவது தள்ளி விடுவோங்கிற நிலையெல்லாம் மாறி அவர்களுக்கு காலம் முழுவதும் உறுதுணையாக இருக்க செல்வங்களிலே கல்வி செல்வம் தான் நமக்கு கடைசி நிமிடம் வரை, கடைசி மூச்சு இருக்கின்ற வரை நம்முடன் இருக்கக்கூடிய செல்வம் கல்வி செல்வம். அந்த செல்வத்தை 100% பெண்களும் பெற வேண்டும், ஆண்களும் பெற வேண்டும் என்று ஒரு சித்தத்த தலைவர் உலகத்திலே இருக்கிறார்கள் என்றால் தமிழினத்தினுடைய தலைவர், தமிழக முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் என்பதை நான் பெருமையோடு மாணவர்கள் மத்தியில் என்று சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நான் கல்லூரியிலே மாணவர் தலைவராக இருந்த காலம் நினைவுகளெல்லாம் நினைத்து பார்த்தேன். இங்கே அமர்ந்திருக்கின்ற மாணவர்களை பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த அளவிற்கு ஒரு மாணவன் பேசுகின்ற பொழுது கடந்த காலம் தன்னுடைய குடும்பம், தாய் தந்தைய யாரும் இல்லைன்னாலும் தன்னுடைய தங்கையோடு கல்வி பயிர்கிறார். அம்மா கூலி வேலைக்கு போனாலும் அவர் படிக்கிறார் விஜயரங்கன். அவர் அதோடு நிற்கல, தன்னுடைய எதிர்கால அவருடைய குறிக்கோளையும் இங்கே சொல்லிவிட்டு சென்றதை பார்க்கின்ற பொழுது நான் ஒரு நீதிபதியாக வேண்டும் என்று நினைத்தேன். கல்லூரியிலே படிக்கின்றோம், சட்டம் என்று நீதிபதியாக வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. முடியாமல் போய்விட்டது. ஆனால் அந்த தம்பி எப்படியும் நான் போட்டித் தேர்வில் எழுதி அடுத்த கட்டம் இப்ப படிக்கிறார், அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன். இந்த கட்டத்தை தாண்டி இப்பொழுது மாதம் 1000 கிடைக்கிறது. இதை தாண்டி அடுத்து போட்டித் தேர்வு தயாராகி நான் ஒரு பெரிய உயர்வுக்கு வர வேண்டும், சமூகத்தில் உயர்வு பெற வேண்டும். நான் படித்தவன், பட்டம் பெற்றவன். ஆக எவ்வளவு நிதி நெருக்கடி இருந்தாலும் தமிழ்நாடு இந்தியாவில் மட்டுமல்ல உலக பூப்பத்திலே தமிழ்நாடு என்றால் கல்வியில், பொருளாதாரத்தில் அனைத்திலும் வளர்ந்த ஒரு மாநிலம் தமிழகம் என்கிற நிலையை எட்டுவதில் உறுதி இந்த திட்டம் அதற்கு அடிப்படையாக இருக்கும், அடித்தளமாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, இதுகாலம் நம்முடைய மாணவர்கள் இங்கே வருகிறது இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து அதனுடைய பயனை பெறுவதற்காக அமர்ந்திருக்கின்ற மாணவர்கள் அத்தனை பேர்களுக்கும் நீங்கள் எதிர்காலத்திலே எல்லா உயர்வுகளையும் பெற வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த நல்ல ஒரு நிகழ்ச்சியிலே எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு